நான் இப்படிதான். இந்த சென்டென்ஸ் நீங்க எவ்வளோ தடவை சொல்லியிருக்கீங்க? நீங்க கோவப்பட்டாலும், லேட்டா ரியாக்ட் பண்ணாலும், மணிய ஹேண்டில் பண்ண தெரியாம இருந்தாலும், ஏதாவது சேஞ்ச் பண்ண சொன்ன உடனே நம்ம வாயிலேருந்து வர ஒரே சென்டென்ஸ் இதுதான். இத சொல்லும்போது நமக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா, உண்மை என்ன தெரியுமா? இது கான்ஃபிடன்ஸ் இல்ல. இது ஒரு எக்ஸ்கியூஸ். நம்ம எல்லாருமே சேஞ்ச் பண்ண பயப்படுவோம். சேஞ்ச்னா அன்னோன். அன்னோன்னா பிரெயினுக்கு ரிஸ்க் மாதிரி. அதான் பிரெயின் நம்ம சேஃப் ஜோன்ல இருக்க இந்த சென்டென்ஸை வந்து கிரியேட் பண்ணும். நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சென்டென்ஸ் சொன்னதும் நம்ம மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். எஃபர்ட் தேவையில்ல, ட்ரை பண்ணால் தப்பாயிரும்னு சொல்லிட்டு பயமும் இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமலும் இருக்கலாம். கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், ஆனால் க்ரோத் இருக்காது. உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நீங்கள் ஸ்கூல் டேஸில் ஒரு மாதிரி இருந்திருப்பீங்க, காலேஜ் வந்தப்போ ஒரு மாதிரி இருந்திருப்பீங்க, ஜாப் போகிறப்போ வேறு மாதிரி ஆகியிருப்பீங்க, லைஃப்பில் ஏதாவது அடி வாங்கினப்போ உங்களோட மைண்ட் செட்டே வேறு மாதிரி மாறி இருக்கும். அப்போது நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியுன்ற மாதிரி ப்ரூஃப் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்குது. ஆனால் எங்கே சேஞ்ச் நமக்கு கஷ்டமாக இருக்குதோ, எங்கே நம்மளோட ஈகோ ஹர்ட் ஆகுதோ, அங்கே மட்டும்தான் நம்ம இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணுறோம். ஜிம் போகணும்னு நினைப்போம், என் பாடி இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடுவோம். சேவ் பண்ண வேணும்னு யோசிப்போம், ஆனால் என்னோட சுச்சுவேஷன் இப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்லி மழுப்பிடுவோம். நம்மளோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்போம், என்னோட கேரக்டரே இப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இது எல்லாமே உண்மை கிடையாது. இது இந்த மொமெண்ட்ல இருக்கிற வேர்ஷன் ஆஃப் யூ மட்டும்தான். ஆனால் இந்த சென்டென்ஸை ரிப்பீட் பண்ண இந்த வேர்ஷன் வந்து பெர்மனண்ட் ஆகிடும். இதுதான் டேஞ்சர். நீங்கள் இப்படி தான் நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க, க்ரோவே ஆக மாட்டீங்க. ஆனால் நீங்கள் ஒரு நாள் இப்படி இருந்தால் போதும்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா சேஞ்ச் வந்து சைலண்ட்டாக ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப பெரிய ஸ்டெப்லாம் தேவையில்லை, பர்ஃபெக்ட் பிளானும் தேவையில்லை, ரொட்டீனை போஸ்ட் பண்ணவும் வேணாம். நம்மளோட தாட்டை மாற்றினா போதும். இனிமேல் நான் இப்படி தான் சொல்லிட்டு மைண்டில் வந்தால் ஒரு சென்டென்ஸ் மட்டும் சொல்லுங்கள், இப்படி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சென்டென்ஸில் ப்ரெஷர் இல்லை, ஆனால் ட்ரூத் இருக்குது. ட்ரூத் இருந்தால் க்ரோத் ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த வீடியோ பார்க்குறப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்கியூஸை லைஃப்பில் இருந்து ரிமூவ் பண்ணுங்கள். உங்களோட தாட்டை வந்து மாற்றுங்க. ஓகேவா? எந்த மாதிரி வீடியோஸ்க்கு கீப் இன் டச். தேங்க்யூ.